எக்ஸ்பைரி போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம லெவல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து லெவல்ஸில் மேலே எந்த அளவுக்கு வந்து லெவல்ஸ்லாம் அக்யூரேட்டாக வந்து ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்ட் ப்ரிடிக்ஷன் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல், ஃபிபனாச்சி லெவல் ப்ளஸ் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து லெவல்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம லைவ் மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்றதை பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் நான் வந்து டெலகிராமில் வந்து தந்துட்டுருக்கேன். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யாருக்கா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜீரோதானிக்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலகிராம் சேனல் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பற்றி பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, இது வந்து ட்ரேடிங் விசார்ட்டு ஃபிப்னாச்சி. ஸோ ஃபிப்னாச்சி லெவல் நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க இப்போ அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் லைவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு 51,000 வரைக்கும் கீழே விழுமா, இல்லை எந்த டைரெக்ஷனில் போவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எந்த திசையில் செல்லும் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த கீழே இந்த சப்போர்ட் ஜோனெல்லாம் பிரேக் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் பண்ணால் அப்படி நேற்று க்ளோஸ்க்கு மேலேயே அப்படியே சஸ்டைன் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் மேலே வந்துட்டான் பாருங்க. நாம் சொன்னது 52,283க்கு மேலே கால் சைடில் போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 52,312, 52,381, 52,428, 52,500, 534, அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 689, 789, 800, அதிகபட்சம் வந்து 53,000 போவான்னு சொல்லி நான் ப்ரைஸ் செக்ஷனில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் இன்றைக்கி அதிகபட்சம் எவ்வளோ தூரம் வந்திருக்கான்? 52,953. ஸோ வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கான் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைவில் வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து மார்க்கெட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அப்டேட்ஸ் தந்தேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த அப்டேட் இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன், 52,100 CE நாட் சஸ்டைன் 162 மீன்ஸ் வீக் இன் CE சைட் ஃபோக்கஸ் PE சைடு. ஸோ 9:18க்கு நம்ம சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 3 மினிட்ஸில் சொல்லியிருப்பேன். பட் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன்றதை உடனே சொல்லியிருப்பேன் பாருங்கள். வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் டு சஸ்டைன் இந்த புட் சைடுன்னு சொல்லியிருப்பேன். பட் புட் சைடு வந்து மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆகலை. ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி கீழே ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை 50 மினிட்ஸ் கேண்டிலோ பாருங்கள். ஃபஸ்ட் கேண்டில் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னு பாருங்கள், ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருப்போம். கரெக்டாக அது ஓப்பன் ப்ரைஸ் இது இப்படி நான் ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ஓப்பன் ஏரியா. ஸோ இந்த லெவலில் வந்து கரெக்டாக வந்து அப்படியே நின்றுட்டு ஒரு 20-30 பாயிண்ட் மட்டும் கீழே வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கால் சைடில் ஸ்ட்ராங் ஆகிட்டான். அந்த ஃபஸ்ட் கேண்டில் வந்து நான் எப்பவுமே வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிவிட்டு அதோட 50% வந்து மார்க் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அதில் 50% லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருப்பாங்க. எடுத்துகிட்டு அதை வந்து அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த 50% லெவல் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு சப்போர்ட்டாக வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் யாராவது என்ட்ரி எடுத்திங்கன்னா பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம சொன்ன லெவல்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம 283க்கு மேலே வந்து நீங்கள் வந்து பை ஜோன் போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 645 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா நண்பர்களே? அதே மாதிரி இடையில நான் ஃபிப்னாச்சி வந்து மார்க் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் தந்திருப்பேன். ஃபிப்னாச்சி சார்ட்டு நேற்றைய லெவல்ஸுக்கு அக்யூரேட்டாக தந்திருப்பேன். அது இல்லாமல் லைவ் மார்க்கெட் அப்டேட்டில் ஸோ இந்த ஹை அண்ட் லோ வரும்போது அதை வந்து நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்படி ப்ளூ லைன் போட்டு நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு ஹை வந்துட்டு திரும்ப ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறான் அப்படின்னா அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த ஃபிப்னாச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லெவல் கிடைக்கும், ஹை அண்ட் லோ. அதே மாதிரி இந்த கோல்டன் ரேஷியோ லெவல் கிடைக்கும். ஸோ அந்த கோல்டன் ரேஷியோ லெவலில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணீங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் தைரியமாக ஒரு கால் என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய லெவலை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். இந்த 0 பாயிண்ட் லெவலை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா அதோட டார்கெட் காட்டும் பாருங்கள். கரெக்டாக 1.618 லெவலு, 2.618, அதுக்கு மேலே வந்து 3.618, 4.618. ஸோ கரெக்டாக அந்த 4.618 வரைக்கும் கரெக்டாக போய்ட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 1.618 2.600 நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் மெஷர் பண்ணி பாருங்கள். அதோட 50% லெவல்
நான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி லெவலுக்குள்ளே இருக்கக்கூடிய லெவலுக்கு வந்து 50% லெவல் மார்க் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், இல்லைனா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பாருங்கள் இங்கே கரெக்டாக இங்கே மார்க் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஸோ திரும்ப இதுக்கான ஒரு ஃபிபனாச்சி லெவல் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ஃபிபனாச்சி லெவல் மார்க் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஒரு ஹை மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த கேண்டில் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆனால் இது ஒரு ஹை மார்க் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு லோ மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த கேண்டிலுக்கு ஒரு ஃபிபனாச்சி வைங்க, இந்த ஹை அண்ட் லோக்கு ஒரு ஃபிபனாச்சி வைங்க. வச்சிங்கன்னா அப்சைட் டார்கெட் தெரியும். ஸோ இதில் வந்து இந்த 0.5 0.6 திரும்பவும் பிரேக் பண்ணும்போது அப்போ ஒரு என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள் கால் சைடில். ஸோ இதை பிரேக் பண்ணுறானா இல்லைனா அங்கே ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஃபால் ஆகிறானா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 0.516 வந்து ஒரு ரிவர்சல் ஜோன். இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து அவன் பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி பெருசாக மேலே வந்து பூம் பண்ணுவான். அட்லீஸ்ட் 1.618 வந்து டார்கெட் தருவான் மினிமம். அதுக்கு மேலேயே போயிருக்கான். பட் அந்த லெவல் 50% லெவலில் ரிவர்சல் ஆகிருப்பான். இதுக்கான 50% லெவல் வச்சு பாருங்கள். வச்சுக்க அப்படின்னா இந்த இடம் வருது, அதுக்கு மேலே கரெக்டாக அந்த இடம் வந்து வச்சுருப்பான் பாருங்கள். இதுதான் வந்து அக்யூரஸியாக நம்ம வந்து ஃபிபனாச்சி வந்து எந்த ஸ்விங்கில் வந்து நம்ம வந்து ஹை அண்ட் லோ வச்சு பார்க்கணும் அப்படின்றது இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமே நீங்கள் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சொன்ன லெவல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலே 789 வரையும் உங்களுக்கு டார்கெட் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ நாம் சொன்ன லெவல் வரையுமே வந்து 500 பாயிண்ட் உங்களுக்கு லெவல், 283லேருந்து 789 வரைக்குமே 500 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 500 பாயிண்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிபனாச்சி வந்து நீங்கள் வந்து லெவல் ஒவ்வொரு ஸ்விங்கை வரும்போது கன்சால்டேஷன் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி லெவலில் ட்ராப் பண்ண கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து லெவலை பேஸ் பண்ணி ஃபிபனாச்சி லெவலை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை பாருங்கள். இதே போல் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டை நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரெட் கலர் ஜோனை வந்து பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து அப் சைடில் எங்கே பிரேக் அப் பண்ணால் அப் சைடில் போங்க, பிரேக் டவுன் பண்ணால் டவுன் சைடில் போங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே இது தான். 52,285க்கு மேலே வந்து இந்த லெவல்லாம் வந்து அப் சைடில் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ 52,500, 52,800, 53,000 3 லெவல் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் அப் சைடில். நேற்று வீடியோவை பார்க்காதவங்க போய் வீடியோ பாருங்கள். அதேமாதிரி டெலகிராம்லேயும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் அது. சரிங்களா? இது வந்து ஃபிபனாச்சி தான் நினைக்கிறேன். ஓகே, இது ஃபிபனாச்சியோட டவுன் சைடு லெவல். ஃபிபனாச்சி அப் சைடு லெவல் பாருங்கள். நேற்று நான் என்னென்ன சொல்லியிருப்பேன், 283, இதுக்கு மேலே போச்சுன்னா 381, 534, 695, அதுக்கு மேலே வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? வீடியோவில் சொல்லும்போது 800க்கு அப்புறம் 749 சொல்லியிருப்பேன். 800 வரையும் சொல்லியிருப்பேன். ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் ஓகே நண்பர்களே, அது இப்போ வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக A to Z சொல்லியிருப்பேன். சரிங்களா? நமக்கு இந்த அபோவ் இதை வந்து பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 647 பாயிண்ட் வந்து நம்ம லெவலை பேஸ் பண்ணியே கிடச்சிருக்கும் உங்களுக்கு இன்னைய ஹை வரைக்கும். சரிங்களா? 5 மினிட்ஸ் சார்ட் வச்சு பாருங்கள். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன். பட் இப்போ ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து இந்த 15th கேண்டிலில் ஒரு வாட்டி வந்திருக்கான். ஆனால் பட் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக அந்த 285 வரைக்கும் வரல. அதுக்கு முன்னாடியே வந்து டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போயிட்டான் பாருங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து ரிவர்சல் கேண்டில் கரெக்டாக வந்திருப்பான் பாருங்க. ஸோ கரெக்டாக எப்போல்லாம் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து நேற்று க்ளோசிங்லேயே வச்சுருக்கான். இன்றைக்கி ஃபஸ்ட் கேண்டிலும் வந்து அதே மாதிரியே ஃபார்ம் பண்ணியிருப்பான் பாருங்கள். கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கரெக்டாக அந்த ஓப்பன் க்ளோஸும் அதே இடத்துல வச்சுட்டு கரெக்டாக அதே இடத்துல அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணி எவ்வளோ சாலிடான ஒரு புல்லிஷ் கேண்டில் பாருங்கள். கொஞ்சம் கூட வீக் ஃபார்மேஷனே இல்லாமல் ஸோ எந்த அளவுக்கு ஒரு சாலிடு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணி எந்த அளவுக்கு மேலே போயிருக்கான் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் வராங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். கால் சைடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கால் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே இந்த பிரேக் பண்ணும்போது டார்கெட் நீங்கள் ஃபஸ்ட் கேண்டில் மார்க் பண்ணிக்கணும். நான் எப்போவுமே சொல்லுவேன் ஃபஸ்ட் கேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அதோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50% லெவல் கிடைக்கும். ஸோ அந்த லெவலையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நீங்கள் வந்து ட்ரேடு வந்து என்ட்ரி எடுத்தணும். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு வந்து 51,186க்கு மேலே போகும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு 151. அதாவது இது ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸு. ஸோ கீழே வந்து ஒரு 25 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அப் சைடில் அதை பிரேக் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் தாராளமாக கிடச்சிருக்கும், 95 பாயிண்ட். ஸோ அதுக்கும் மேலே போகும்போது இது பாருங்கள், இது வந்து ஒரு இதுலேயும் வந்து நீங்கள் ஃபிப்னாச்சி வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்லேயும் ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை லோ, ஃபஸ்ட் கேண்டில் அதுலேயே ஃபிப்னாச்சி வைங்க, ஒரே ஒரு கேண்டிலே வைங்க, 5 மினிட்ஸ்லையோ 50 மினிட்ஸ்லையோ வைங்க. வச்சுட்டு அதோட இந்த கோல்டன் ரேஷியோவை இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 0.5 0.6. ஸோ இதுக்கு மேலே போகும்போது நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். கீழே வந்து இந்த எல்லோ பாக்ஸ் கீழே வந்து இந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் வந்து எஸ்எல் வச்சுக்கலாம். 0.236 இல்லை 0 லெவலோ நீங்கள் வந்து எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க, உங்கள் ப்ராஃபிட்டை ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போகும். ஒரு கேண்டில் போன உடனே ட்ரெயிலில் தூக்கி நீங்கள் ஸ்டாப் லாஸை தூக்கி நேராக கீழே வச்சுன்னா டக்குன்னு அடிச்சிருவான். ஸோ ஒரு கேண்டிலுக்கு மேலே இன்னொரு கேண்டில் ஃபார்ம் பண்ணணும். 3வது கேண்டில் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2வது கேண்டிலோட பாட்டம் கிட்ட வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கன்சால்டேஷன் ஜோன்லேயே நீங்கள் வந்து இப்படி வச்சு ஃபிபனாச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கோல்டன் ரேஷியோ கிடைக்கும். இதை பிரேக் பண்ணி மேலே போனதும் கரெக்டாக மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு கரெக்டாக வந்து அதே மாதிரி அப் சைடில் வந்து வெயிட் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த 3.618 லெவலில் வந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு கீழே வந்து திரும்பவும் அப் சைடில் போவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்விங் நீங்கள் வச்சு பார்க்கணும். ஸோ ஃபிபனாச்சி சார்ட்டில் சொன்ன அதே மெத்தட் தான். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் நீங்கள் வந்து லெவலை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே சமயம் இதையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்கும், டபுள் அக்யூரசி, டபுள் கன்ஃபர்மேஷன். அப்படி எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நம்ம பிஇபி லெவலில் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது, லெவல்ஸ் வந்து எங்கே டேர்ன் ஆகும்னு தெரியலை, திடீர்னு வந்து மார்க்கெட் கீழே விழுகிறான் அப்படின்னா எதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா பிஇபி லெவலை வச்சு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் வந்து 100% அக்யூரசி. சரிங்களா? இதெல்லாம் லெவல்ஸ் மேலே போவான் கன்ஃபர்மேஷனாக ஃபிபனாச்சி ஃபாலோ பண்ணினா இதுலேயும் அக்யூரசி இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ப்ரீமியத்தை அடிப்படையில் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரேஞ்சு எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நமக்கு ப்ரைஸ் செக்ஷன்லேயும் வந்து 600 பாயிண்ட் கிடச்சிருக்கு, 647 பாயிண்ட்டு. நமக்கு ஃபிபனாச்சிலையும் கிடைச்ச பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 + 150. சரிங்களா? 650 பாயிண்ட். ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாமே 100% அக்யூரஸியில் நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக டார்கெட்ஸை தந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம 52,200 நம்ம பிஇபி லெவல் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ 52,200. ஸோ பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த S4 கீழே வந்துட்டு பிஇபி லெவலை பிரேக் பண்ணி மேலே வந்து நம்ம எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம டார்கெட் வந்து பிஇபி லெவல்லேருந்து 86 பாயிண்ட் வந்து டார்கெட்டு அச்சீவ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இந்த S4லேருந்து பார்த்தீங்கன்னா பிஇபி லெவல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா S4லேருந்து எத்தனை பாயிண்ட்டு, 1 செகண்ட். S4லேருந்து நம்ம டார்கெட் 132 பாயிண்ட். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மேலே வந்து நம்ம பிஇபி லெவல்லேருந்து நம்ம டார்கெட் லெவல்லேருந்து மேலே எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல் வந்து 521 பாயிண்ட். ஸோ இது வந்து 500, இது ஒரு 100, 185, 210, 630 பாயிண்ட் மேலே ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் பாருங்கள். சரிங்களா? ஸோ வந்து கால் சைடில் நமக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கான் இன்றைக்கி. ஸோ நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அக்யூரேட்டாக வேலை செஞ்சுருக்குன்றதை பாருங்கள். அதே மாதிரி 52,300 ஓடிஎம் ஆப்ஷன் தான். ஓடிஎம் ஆப்ஷனே வந்து நமக்கு வந்து பாருங்கள் சப்போர்ட் S4ல் எடுத்துகிட்டு பிஇபி லெவலுக்கு மேலே வந்துட்டு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கான். S3லேருந்து 195 பாயிண்ட்டு, பிஇபி லெவல்லேருந்து 151 பாயிண்ட்டு, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து 362 பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வரையில நண்பர்களே இந்த கோடெல்லாம் இதெல்லாம் வந்து நேற்றே நான் உங்களுக்கு தந்த லெவல்ஸ். அந்த சார்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவல் எல்லாமே 1 டே பிஃபோரே நான் உங்களுக்கு தந்திருப்பேன். ஸோ பாருங்க,
இதில் நான் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. 52,200 என்ட்ரி பாயிண்ட் 149, டார்கெட் வந்து இது எல்லாமே சொல்லியிருப்பேன். 235 வரையும் சொல்லியிருப்பேன். சரிங்களா? மார்க்கெட் அதுக்கு மேலேயே வந்து போயிருக்கும். 235க்கு மேலே பாருங்க. 235க்கு மேலே 200 வந்து இங்கே அதுக்கு மேலேயே வந்து நமக்கு 2 பாயிண்ட் 267, 297 அதையும் தாண்டி மேலே போயிருக்காம பாருங்க. அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா போனஸாக 362 பாயிண்ட். அதே மாதிரி 800 டீப் இந்த மணி என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ என்றைக்குமே எக்ஸ்பைரி அன்னைக்கு அது இல்லாமல் நார்மலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுட்டு கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீப் இந்த மணியில் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பிஇபி வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் எப்போவுமே டீப் இந்த மணி அபவ் த பிஇபி அண்டு R1 லெவலுக்கு மேலே தான் இருப்பான். சப்போஸ் R1லேயும் வரலாம், இல்லை R1க்கு மேலேயே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லெவலில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் கீழே விழுந்தாலும் சப்போர்ட் வந்து கீழே வந்து இமிடியேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்த R1, R2 லெவல் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண மாட்டான் டீப் இந்த மணியில். ஸோ ஓடிஎம் ஆப்ஷனும் நீங்கள் வந்து ஏடிஎம் ஆப்ஷனும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் வந்து அந்த அளவுக்கு வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் பாருங்கள், ஓப்பன் பிஇபி அண்ட் R1 above, ஓப்பன் R1 R2 above and so strong in CE side, reach R3 R4 extra bonus point, total 777 points gain. ஸோ R1க்கு மேலே மார்க்கெட்டு, பிஇபிக்கும் R1க்கும் அபவ். ஸோ மார்க்கெட் வந்து ஸோ ஸ்ட்ராங் இன் சிஇ சைட். ஸோ ரீச் அப் டு R3 R4 நம்ம 2 டார்கெட் இங்கே அச்சீவ் ஆகிருக்கு. சரிங்களா? 154 பாயிண்ட்டு. அதுக்கும் மேலே கிடைச்சது 623 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போனஸ் மட்டுமே. பார்த்துக்கோங்க நண்பர்களே, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருந்திருக்கு டீப் இந்த மணி. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஏன் கால் சைடில் ஸ்ட்ராங் ஆனான்றதுக்கு காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆனது, ஒரு நிமிஷம் இருங்க, ஓப்பன் வந்து பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள். ஸோ இதில் வச்சிங்கன்னா மார்க்கெட்டு 52,200 காட்டுதா? ஓப்பன் 52,200, 225 ஹையா? இந்த சார்ட்டில் பார்க்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில். ஸோ 52,177. ஸோ இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 52,177 எங்கே இருக்குது, 52,200 எங்கே இருக்குது? சரிங்களா? ஸோ வந்து 23 பாயிண்ட் அதில் டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஸோ 177 ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டு. ஸோ அப்போனா கிட்டத்தட்ட 200க்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கான். அப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக தானே இருக்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், மார்க்கெட் வந்து 52,200க்குள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கான். அப்போ 300ன்றது புட் ஆப்ஷன் சைடில் இந்த மணி. அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த வந்து R1 லெவலுக்கு கீழே தான் இருந்திருக்கான். அபவ் த பிஇபி லெவல் கரெக்டு. பட் ஆனால் R1 லெவல்லேருந்து விக்கு மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். 100 பாயிண்ட் மேலே இருக்கிறவன் இங்கேருந்து 100 பாயிண்ட் மேலே, இங்கேருந்து 100 பாயிண்ட் மேலே, அப்போ அவன் எங்கே இருந்திருக்கான்? 85 பாயிண்டில் கீழே இருந்திருக்கான். ஒரு நிமிஷம் நண்பர்களே, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த லெவல் வந்து அவன் ஓப்பன் ஆனால், ஸோ அவன் வந்து அபவ் 100 பாயிண்ட் வந்து மேலே இருக்கணும். ஸோ அவன் மேலே எல்லாமே என்ன பண்ணிட்டான், வீக்காக இருந்ததுனால வந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டான். நம்ம பிஇபி லெவலில் பிரேக் பண்ணிட்டான் ஃபஸ்ட் கேண்டில்லே. சரிங்களா? ஸோ பிரேக் பண்ணதுனால புட் சைடில் இவன் ஸ்ட்ராங் இல்லைன்றத ஃபஸ்ட் கேண்டில்லே காட்டிட்டான். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே இவன் ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டான். நீங்கள் இன்னும் 5 மினிட்ஸ்லேயோ 15 மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு ரெடியூஸ் த டைம் ஃப்ரேம், then you have to take the decision, and also you have to change to the 3 minutes candle also. So you have to take the decision very very fast. Unless market will not sustain that level, it will go up, upside and downside, then you will lose your money. Okay guys, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஃபஸ்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கான், ஸோ சின்னதாக வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து கீழே வந்து விழுகிற மாதிரி காமிச்சிருக்கான். புட் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி காட்டிட்டு
ஃபால்ஸ் பிரேக் அவுட் காட்டிட்டு அப்படியே மார்க்கெட் கீழே வந்துட்டா பாருங்க. ஏன்னா இந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணவன் R1 போய் ரீச் பண்ணல, அங்கே போய் சஸ்டெயின் ஆகலை. ஸோ அப்படியே மார்க்கெட் வந்து அடுத்த கேண்டில்லே வந்து சேம் அதுக்கு ஈக்குவலாகவே அங்கேயே ஓப்பன் ஆயிருப்பான் பாருங்க. ஸோ இந்த விக்கு ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னாலே அந்த சைடில் வந்து அவனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஸ்ட்ராங் ஆகிறான்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே இந்த மாதிரி விக்கு ஒரு கேண்டில்னா சாலிட் ஃபார்மேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சாலிடாக ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து இங்கே ரெட்டில் சாலிடாக ஃபார்ம் பண்ணுறான்னா கால் சைடில் க்ரீன் கலரில் சாலிடாக இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், கேண்டில்ஸையும் கம்பேர் பண்ணுங்கள், லெவல்ஸை கம்பேர் பண்ணுங்கள். நம்ம லெவல் அவங்க கரெக்டாக பாருங்கள், 5, 10, 15, 5 நிமிஷம் கழிச்சு 20, 29, 24 இல்லையே, இதுனா 3 மினிட்ஸா? ஓகே, சாரி கட்சி 3, 6, 9, 10வது நிமிஷம். ஸோ 10வது நிமிஷத்துலேயே வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுக்க ஆரம்பிச்சிட்டோம். பிஇபி லெவலில் பிரேக் பண்ணிட்டான். அப்போ 300 புட்டு வீக் ஆகிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து 180 இருக்கிறவன் ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரப்போகிறான்றத இன்டைரக்டாக நமக்கு சிக்னல் சொல்லிட்டான். ஸோ நீங்கள் வந்து அப்போது புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, கால் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து நம்ம மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடிய மெத்தட். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட். ஸோ அதே மாதிரி 200 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ 200 புட் ஆப்ஷனும் கரெக்டாக மார்க்கெட் வந்து 3 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கேண்டில் கரெக்டாக பிஇபி லெவலுக்கு மேலே போகிற மாதிரி ஒரு சினாரியோ க்ரியேட் ஆகிருக்கான். பட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேலே போக முடியாமல் விக் ஃபார்ம் பண்ணிட்டு திரும்பவும் கீழே S3 வரையும் வந்தவன் பிஇபியை பிரேக் பண்ண முடியல செகண்ட் கேண்டில். ஸோ அப்போ தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து 200 புட்டும் வீக்காக இருக்கான், மார்க்கெட்டு அபவ் 200 மேலே வரப்போகிறான்றத இன்டைரக்டாக நமக்கு இங்கே சொல்லிட்டான். ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம ட்ரேடை கால் சைடில் எக்ஸிக்யூட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அப்படியே இவன் மேலே போனால் கூட ஸோ நமக்கு வந்து எஸ்எல் வந்து கீழே வச்சுக்கணும். ஸோ கால் சைடில் நீங்கள் எஸ்எல் வந்து நம்ம என்ன எஸ்எல் தந்தோமோ 149 என்ட்ரி, எஸ்எல் வந்து 138. சரிங்களா? 11 பாயிண்ட் தான் வந்து நம்ம வந்து எஸ்எல் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். போனால் 10 ரூபா வந்துச்சுன்னா லாபம் பாருங்கள், 166 இல்லை 201. ஸோ இந்த மாதிரி நான் டார்கெட் வந்து லெவல் தந்திருப்பேன். ஸோ 208, 214, 223, 235 வரையும் தந்திருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த 52,000 கால் என்ன இருக்கான்றதை பாருங்கள். டீப் இந்த மணி 51,900. ஸோ அவனும் வந்து R2 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு 135 பாயிண்ட் நமக்கு டார்கெட் தந்திருப்பான், R2 to R6. ஸோ அபவ் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து 605 பாயிண்ட் கிடச்சிருக்கும் நமக்கு. கால் சைடில் 52,000 காலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு R1 லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அபவ் பிஇபி தான் ஓப்பனிங்கு. ஸோ வந்து R1 லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனவன் நம்ம R6 வரையும் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்போம், 138 பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு மேலே R6லேருந்து சஸ்டெயின் ஆகி மேலே போனவன் 587 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து ஜாக்பாட். ஸோ எக்ஸ்பைரி டே ஜாக்பாட் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. நான் 1 டே பிஃபோரே சொல்லியிருப்பேன், கைஸ் ஃபோக்கஸ் டுடே ஆர் டுமாரோ, மார்க்கெட் வில் பி கிவ் த குட் மொமெண்டம் அண்ட் ஓடிஎம் ஆப்ஷன் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், 1 டே பிஃபோரே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் நண்பர்களே, டுடே என்னைக்குன்னு பாருங்கள், செப்டம்பர் 17 நான் போட்டிருப்பேன். மார்னிங் வந்து 8:05 போட்டிருப்பேன். டுடே ஆர் டுமாரோ ஹாவ் சான்ஸ் ஃபார் ட்ரெண்டிங் மார்க்கெட், பாசிபிள் ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் வில் கோ அப்வர்ட்ஸ், பிஃபோர் டேக் ட்ரேட் கன்ஃபார்ம் த டைரக்ஷன் ஆஃப் மார்க்கெட். ஸோ 8/5க்கு 17ஆம் தேதியை நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து நேற்றே நடந்திருக்க வேண்டியது மார்க்கெட்டில் அந்த ஒரு புல்லிஷ் மூமெண்டம். ஸோ இது வந்து புல்லிஷ் ஆர் பியரிஷ். ஸோ எதர் எனி ஒன் டைரக்ஷன் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். டைரக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஓடி ஆப்ஷன்லாம் வந்து மேலே போகிறான், அது வந்து பயங்கரமாக மேலே போவான். நீங்கள் வந்து பிஃபோர் டேக் ட்ரேட் கன்ஃபார்ம் த டைரக்ஷன் ஆஃப் மார்க்கெட்னு சொல்லியிருப்பேன். அதே தான் நான் வந்து தம்ப்நெயில் இல்லாமல் வச்சுருப்பேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி நாளை 51,000 வரை விழுவுமா அல்லது எந்த திசையில் செல்லும்ன்றதை நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா டவுட்ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் அதில். ஸோ மார்க்கெட் வந்து விலகணும்னா நல்லாவே விழுந்திருக்கணும் அன்றைக்கி, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். 52,100 என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி பிஇபி லெவலில் பர்ஃபெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணி 137 பாயிண்ட் தந்திருப்பான். அதுக்கு மேலே வந்து நம்ம R6லேருந்து எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் வந்து 557 பாயிண்ட். நினச்சி பாருங்கள் நண்பர்களே, இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து லெவல்ஸ் எல்லாமே வந்து யாருமே தர முடியாது. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட்டும் நான் தந்துட்டுருக்கேன். ஸோ இதை பயன்படுத்தி இங்கே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை லைவில் கூட நீங்கள் வந்து அப்டேட்டை வந்து பார்த்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியலனாலும் நம்ம லெவலில் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு இங்கே ட்ரேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டார்கெட் ஹிட் ஆகிடும். நீங்கள் புட் சைட்லையும் போட்டு வைக்கலாம், கால் சைட்லையும் போட்டு வைக்கலாம். அதே மாதிரி லிமிட் ஆர்டர் போட்டு அதில் வந்து ஜிடிடி ஆர்டர் மாதிரி எஸ்எல்லும் போட்டுங்க, டார்கெட்டும் போட்டுருங்க. ஸோ மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போனாலும் ஒன்று கால் சைடில் போகிறோம் அப்படின்னா புட் சைடில் எஸ்எல்ல ஹிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிவிடும், ஒரு சின்ன அமௌண்ட் இது பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து டார்கெட் வந்து இதில் வந்து இப்போ 2 பக்கமும் எஸ்எல் போட்டு வச்சுருங்க. டார்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் டார்கெட் போட்டு வைங்க. ஒரு 2 டார்கெட் R1 R2 வரைக்கும் போட்டு வைங்க. இதில் வந்து சப்போஸ் எஸ்எல் வந்து அடித்தா கூட ஒரு ₹300 லாஸ் ஆனால் கூட உங்களுக்கு அடுத்ததில் டபுளாக வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா அதில் வந்து R2 வரைக்கும் உங்களுக்கு லெவல் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்த ஒரு லாட்டுக்கே உங்களுக்கு வந்து 2000 3000 கிடச்சிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா நண்பர்களே? ஸோ இது வந்து ஆசை தூண்டுற விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ட்ரேடை. ஸோ கற்றுக்கோங்க. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டும் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது லைவ் மார்க்கெட் அப்டேட் வந்து நான் 9:37க்கும் ஒரு அப்டேட் தந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து புல்லிஷாக மேலே வந்துட்டு இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிருக்கான். இந்த கன்சால்டேஷன் ஜோனில் ஒரு ஃபிப்னாச்சி சார்ட் வரைஞ்சி அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 528. ஸோ இது வரைக்கும் வருவாங்க மாதிரி நான் இங்கே சார்ட் வரைஞ்சிருப்பேன் பாருங்கள். ஃபிப்னாச்சி சார்ட்டு 500க்கு மேலே வந்து ஒரு லெவல் வரைஞ்சிருப்பேன். இது வரைக்கும் போவான்றதை அப்டேட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் டார்கெட்டுன்னு அப்டேட்டுன்னு போட்டிருப்பேன். அதுக்கு கீழே வந்து ஃபிப்னாச்சி அப்டேட்டுன்னு போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாமே லைவ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9:41 காலையில் 9:41க்கு நம்ம ஒரு டைமுக்கு நான் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ அப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருப்பேன். எனக்கு ட்ரேட் எடுக்கலாம் டைம் இல்லை. நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துருந்தனால வந்து ஹெல்த் இஸ் வெல்த்து. ஸோ பணம் எப்போ வேணால் சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்து இதை வந்து நான் வந்து டீச் பண்ணேன், அப்டேட் பண்ணிட்டு போனேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. சரிங்களா? தூங்கி எழுந்துச்சி இப்போ தான் எழுந்துச்சி உங்களுக்கு நான் திரும்ப ரிவ்யூ ரெக்கார்டு போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபிபனாச்சியில் 10:09க்கு ஒரு அப்டேட் தந்திருப்பேன். மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிறான். இதை வந்து திரும்பவும் இதில் வந்து 0.5 0.6 கோல்டன் ரேஷியோ லெவலில் 52,450 பிரேக் பண்ணால் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே இந்த லெவலில் டச் பண்ணுன்றதை ஃபிபனாச்சி லெவலில் மார்க் பண்ணி காட்டியிருப்போம் பாருங்கள். 52,483 அதை பிரேக் பண்ணான்னா 52,534, 52,612, 52,695, 52,739. ஸோ இந்த லெவல் எல்லாமே அக்யூரேட்டாக அடிச்சிருமா மார்க்கெட்டில். கரெக்டாக அந்த 3.618 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் புல்லிஷாக மேலே போயிருக்கோம் பாருங்கள். அதையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் நான் சொன்ன லெவலில் அக்யூரேட்டாக அடித்து இப்படி மேலே போயிருப்பான். சப்போஸ் இதை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து இந்த இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன லோவிலேருந்து ஹை வரைக்கும் மார்க் பண்ணி இது ஒரு எல்லோ ஜோன் வரைஞ்சிருப்பேன். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தால் மார்க்கெட் கீழே விழுவான் அப்படின்ற மாதிரி நான் காட்டியிருப்பேன் பாருங்கள். இஃப் பிரேக் எல்லோ பாக்ஸ் டவுன் சைட் லெவல் வில் ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் தந்திருப்போம். இந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. பட் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் தான். இன்கேஸ் மார்க்கெட் சப்போஸ் இந்த ஹை டு லோ வச்சிங்கன்னா அதுக்கான 50% லெவலில் இங்கே ப்ளூ கலரில் மார்க் பண்ணி எல்லோ பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ ப்ளூ ஏரோ எல்லோ பாக்ஸ் இது எல்லாமே வந்து 10:15க்கு தந்திருக்கும் பாருங்கள். பட் மார்க்கெட் புல்லிஷ் தான், மேலே தான் போயிருக்கான். ஃபோக்கஸ் அப்சைடு பிக் பிரேக் அவுட் பாசிபிள் சிஇ சைடு. நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதே 10:19க்கு ஃபோக்கஸ் அப்சைடு பிக் பிரேக் அவுட் பாசிபிள் சிஇ சைடு ஆஃப்டர் பிரேக் 52,500 ஒன்லி அப்படின்றதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அன்லெஸ் கெட் ரிவர்சல் டவுன் சைடு பாருங்கள். மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து 52,500 உடச்சி மேலே போனதுக்கு நான் வந்து ஒரு சார்ட்டும் வந்து அதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 52,500 வாவ் கிரேட். 10:41க்கு பாருங்கள், ஆஃப்டர் பிரேக் 52,500 ஒன்லின்னு போட்டிருப்பேன். வாவ் கிரேட் பிரேக் அவுட் பூம் பூம். 10:41க்கு நான் எப்போ சொல்லியிருக்கேன் மார்க்கெட் உடச்சி மேலே போவான்னு? 10:19க்கு சொல்லியிருக்கேன். 25 30 35 40 அடுத்த 20 மினிட்ஸில் நான் சொல்லி 20 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய டார்கெட் தந்திருப்பான் பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு மாசிவ் மூவ்மெண்ட் தந்திருப்போம், பிக் மூவ்.
ஸோ 10:19க்கு ஐ மென்ஷன் போட்டிருக்கேன் பாருங்க. ஐ மென்ஷன்டு 10:19 AM பிக் மூவ் பாசிபிள் சிஇ சைடுன்னு. ஸோ 10:42க்கு அந்த மெசேஜ் நான் திரும்ப அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிட்டாங்க. நல்லா கன்ஃபர்மேஷன் பாருங்கள். நான் வரைஞ்ச அந்த சார்ட் எல்லாமே ஃபிபனாச்சி சார்ட் பாருங்கள். ஆஃப்டர் பிரேக் 52,500 250 பாயிண்ட்ஸ் கெயின் இம்மிடியட்லி. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கேண்டிலும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 10:48க்கு இந்த சார்ட்டை நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. லைவ் அப்டேட் ஐ கேவ் யூ ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் அப்படின்னு போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் அப்சைட் லெவல் ஆல் டார்கெட் அச்சீவ்டு. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் அடிச்சிருப்பாங்க பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் ஃபிபனாச்சி வரைஞ்சிருப்பேன் சரிங்களா. ஸோ ஃபிபனாச்சி அப்சைட் லெவலில் இதுலேயும் வந்து பாருங்கள் 200 பாயிண்ட் அடிச்சிருப்போம். நான் சொன்ன அந்த ப்ளூ லைன்லாம் பாருங்கள். ப்ளூ லைன் எல்லாமே டார்கெட் அடிச்சுட்டு கரெக்டாக 3.618 அண்ட் 4.236 அதில் வந்து கரெக்டாக ரிவர்ஸில் எடுத்திருப்போம். ஸோ இதுதான் ஃபிபனாச்சியோட அக்யூரசி. இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன அதோட 50% லெவல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த 2.638க்கும் 3.638க்கும் 618க்கும் நீங்கள் ஒரு ஸ்கேல் ஃபார்ம் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ரிவர்சல் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த மேலேருந்து விழுந்த ரெட் கேண்டில் கரெக்டாக அந்த இடத்துல 50% லெவலில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். லெவல் என்னது 52,739. ஓகே 52,739. இப்போ பாருங்கள் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் நான் வந்து இந்த ஃபிபனாச்சி இதை வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ வரைஞ்சிட்டு கரெக்டாக இந்த 3.618 4.236 இந்த லெவலில் வந்து அதுக்கும் கீழே 3.618க்கும் 2.618க்கும் நம்ம மார்க் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான 50% லெவல் வரும். ஸோ அதுக்கு சின்ன மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் எடுத்துருப்போம் பாருங்கள் சரிங்களா. இது சின்ன அக்யூரசி மிஸ்ஸிங் ஆகுது இந்த இடத்துல எடுத்தது. இது வந்து கீழே எடுத்தனான்னு தெரியல. ஸோ எடுத்தால் உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். ஒரு நிமிஷம் நண்பர்களே. ஸோ ஓகே இந்த லெவல் தான் வருது. ஸோ இந்த லெவலில் வந்து கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் எடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த 50% லெவலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஸ்கேலில் ட்ரா பண்ணி அந்த 50% வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வரும்போது நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். சாரி பாருங்கள் இதை பிரேக் பண்ணி மேலே வரும்போது மார்க்கெட்டிங்கெல்லாம் பாருங்கள் 1.618 கரெக்டாக இந்த 2.618. ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஏதாவது 50% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். ஸோ கரெக்டாக அந்த 50% லெவலில் கரெக்டாக அந்த க்ரீன் கேண்டில் வந்து கரெக்டாக ரிஜெக்ஷன் எடுத்திருக்கான். அதுக்கு மேலே ஃபால்ஸ் பிரேக்கர் மாதிரி போயிட்டு மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்ட மாதிரி. ஸோ இதுதான் வந்து அக்யூரசி. ஃபிபனாச்சி சார்ட்டில் இருக்கக்கூடிய 1.618 2.618 ஸோ 3.618 4.236 இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் லெவல். அதுக்கான 50% லெவலில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இன்றைக்கி வந்து நம்ம லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அக்யூரஸியாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி நல்ல ப்ராஃபிட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், நமக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கான லெவல்ஸை நான் திரும்ப வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் பழசெல்லாம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஜெரதா லிங்க் வேணுங்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், டிமேட் அக்கௌண்ட். லைவ் ட்ரேடிங் டெலகிராம் அப்டேட்டுக்கு நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.